பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரத்தின் முதலாம் நாளில் இன்றைய மன்னா செய்தியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு சகோதரன் தன் 2 சகோதரிகளோடு வசித்து வருகிறார். தினமும் குடித்துவிட்டு வந்து அவர்களை துன்புறுத்துவதை வழக்கமாக வைத்திருந்தார். இப்படி நடந்து கொண்டாலும் அவரை நேசிக்கவே செய்தனர். இந்த சகோதரிகள் இயேசுவை நன்கு அறிந்தவர்கள். ஆதலால் தன் சகோதரன் மனமாற வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் மாலை வேளையிலே அந்த சகோதரன் மதுபான கடையில் குடித்து கொண்டிருக்கும் போது அவரை பெயரை சொல்லி கூப்பிட்டு, நீ எழுந்திரு, ஆலயத்துக்கு போ என்று 2 தரம் அந்த சத்தம் பலமாய் தொனித்தது. பயந்து அந்த இடத்தை விட்டு குடிபோதையிலேயே ஆலயத்திற்குள் ஓடுகிறார். அங்கே போதகர் சிலுவை பற்றிய உபதேசத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டவுடனே இருதயத்தில் குத்தப்பட்டவராய் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு முற்றிலும் மனம் மாறியவராக வீடு திரும்புகிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் இன்றைய மன்னா. நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் ஏதேனும் பாவத்தில் சிக்கி தடுமாறி இருக்கிறீர்களா? ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் குற்ற உணர்வோடு இருக்கிறீர்களா? நிச்சயம் ஆலயத்திற்கு செல்லுங்கள். நம் தேவன் ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டார். பாவத்தை மறைத்தால் நாம் வாழ முடியாது. அறிக்கை செய்து மன்னிப்பு பெறும்போது கர்த்தரிடத்திலிருந்து மிகுந்த இரக்கத்தை பெறுவோம். ஆமென்.